நல்ல விஷயம் செய்யற ஒருத்தரை உடனே கூப்பிட்டு பாராட்டணும் அப்படின்றது ஒரு உயர்ந்த பண்பு. ஏன்னா எல்லாருமே சாதாரணமா யாரையுமே பாராட்ட மாட்டாங்க. அப்படி அந்த பாராட்டு அப்படின்றது கிடைக்கிற இடத்தை பொறுத்து, அந்த பாராட்டை யார் சொல்றாங்களோ அவங்கள பொறுத்து அந்த பாராட்டோட வேல்யூவேஷன் அதிகமாகும். அது போல சமீபமா சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்தார்கள் நிறைய பேரை பாராட்டுறேன். ஒரு நல்ல படம், ஒரு சின்ன படமா இருக்கும், ஒரு சின்ன இயக்குனர் இருப்பாங்க. ஆனா அந்த படத்தை பார்த்தாருன்னா அவருக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா அந்த இயக்குனரை நேரில் கூப்பிட்டு பாராட்டுறாரு. இல்லைன்னா போன்ல பண்ணியாவது அந்த இயக்குனருக்கு ஒரு பாராட்டு சொல்றாரு. அதே மாதிரி ஒரு படத்தை நட பிடிச்சிருந்தா அந்த படத்தை நடிச்சவங்களுக்கு, அந்த படத்தோட டெக்னீஷியன், இசையமைப்பாளர் யாரா இருந்தாலும் வெளிப்படையா பாராட்டுறாரு. இந்த பாராட்டுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் வாயிலிருந்து ஒரு பாராட்டு கிடைப்பது என்பது ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம சமூகத்துல நல்ல பழக்கங்களை, நல்ல விஷயத்த செய்யறவங்களையும் நேரில் கூப்பிட்டு பாராட்டி அவங்கள பாராட்டுறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தையும் பண்றாரு. அப்படிதான் சமீபத்துல ஒரு சிறுவன் சாலையில இருந்த ஒரு 50,000 ரூபாய் பணத்தை எடுத்து பக்கத்துல இருந்த ஒரு போலீஸ்காரர்கிட்ட கொடுத்து, இந்த மாதிரி கீழே இருந்துச்சு, இந்த பணத்தை நீங்க உரியவங்க கிட்ட ஒப்படைச்சிங்க சொல்லிட்டு அந்த சிறுவன் சொன்னா இது செய்தியா இருந்தது. இந்த சிறுவன் செஞ்ச அந்த செயலை பாராட்டி அந்த சிறுவனை நேரில் கூப்பிட்டு அவனுக்கு பாராட்டுறது மட்டும் இல்லாம அவனுக்கு ஒரு தங்கச் சங்கிலியும் அணிவிச்சார் ரஜினிகாந்த் அவர்கள். அதுக்கப்புறம் மதுரையில ஒரு பரோட்டா கடையில ஒருத்தர் பரோட்டா போறாரு. இது வரைக்கும் அந்த பரோட்டாவோட விலையை அவர் உயர்த்தவே இல்லை. 5 ரூபாய் தான் ஒரு பரோட்டா. அவர் ஒரு ரஜினி ரசிகர். இருந்தாலும் யார் வந்தாலும் எவ்வளவு பரோட்டா சாப்பிட்டாலும் ஒரு பரோட்டாவோட விலை 5 ரூபாய் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த இன்ன வரைக்கும் பண்ணிட்டு வர்றாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சூப்பர் ஸ்டார் அவரையும் வீட்டுக்கு அழைச்சி, அவர் குடும்பத்தோட வீட்டுக்கு வரவழைச்சு, அவருக்கு சால்வ் அணிவிச்சு, பாராட்டு தெரிவிச்சு, அவருக்கும் ஒரு தங்கச்சங்கிலி அணிவிச்சார். அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில ஒரு தூய்மை பணியாளர், ஒரு அம்மா, அந்த அம்மா அவங்க ஏரியாவில் அந்த தூய்மை பணி ஈடுபட போது குப்பையோட குப்பையா யாரோ தெரியாம ஒரு 45 சவரன் நகையை போட்டிருக்காங்க. அந்த நகையை எடுத்து அது யாருன்னு சொல்லி அந்த அம்மா உரியவங்க கிட்ட ஒப்படைச்சாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த அம்மாவை குடும்பத்தோட வீட்டுக்கு வரவழைச்சு அந்த அம்மாவுக்கு சால்வை போட்டு ஒரு அன்பால அந்த அம்மாவை கட்டி பிடிச்சி அந்த அம்மாவுக்கு ஒரு பாராட்டு தெரிவிச்சு அந்த அம்மாவுக்கும் ஒரு தங்கச்சங்கிலி போட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பாராட்டுன்றது எல்லாராலையுமே யோசிக்க முடியுது. எவ்வளவு பேர் வசதியா இருக்காங்க, ஆனா மனம் திறந்து பாராட்டுன்றது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். ஏன்னா யாருமே ஒரு பாராட்டு கிடைக்க நினைச்சு ஒரு நல்ல செயலை செய்யறது இல்லை. ஆனா அப்படி நல்ல செயல் செஞ்சவங்களுக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும் போது அது அவங்களுக்கு இன்னும் உற்சாகம் தரும். அவங்கள மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி செயலை நம்மளும் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை சமூகத்துல விதைச்சு கொண்டு வருகிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவரு எதையும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவும் பண்றதில்லை. அந்த விஷயங்கள் தெரியாமையே அவருக்கு திருப்தி பட்டா போதும்ன்ற மாதிரி தான் அவர் சில விஷயங்களை பண்றாரு. அந்த மனசு, பாராட்டணுன்ற அந்த மனசு இருக்கு, அது உண்மையாவே பெரிய மனசு. அது யாரா இருந்தாலும் வாழ்த்துவோம்.